நான் என்னை பொறுத்தவரையிலே யார் வீட்டில் என்னாலும் சொல்லிட்டோம், இந்த திமுகவுக்கு போகிறாங்க, அதிமுகவுக்கு போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு போகிறாங்கன்னு கூட சொல்லிட்டோம். எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லைங்க. ஐயா தான் தலைவர். அதுக்கு அடுத்ததான் நான் அன்புமணி தான் என்னுடைய தலைவர். என்னுடைய உடம்பிலே போர்த்தக்கூடிய கொடி நான் 100 வயசுல மறைந்தாலும், எப்போ மறைந்தாலும், 80 வயதிலே மறைந்தாலும், என்னுடைய உடம்பிலே போடக்கூடிய கொடி பாட்டாளி மக்கள் கொடி. அது எந்த மாற்றம் இருக்காங்க இல்ல. அவரு ராஜினாமா பண்ணுவேன்னு சொல்றீங்க. இந்த நிமிஷம் கையெழுத்து போடுவேன். கையெழுத்து போட்டு கொண்டு போய் கொடுத்துருவேன். ஐயா ராஜினாமா பண்ணுன்னு சொன்னான். இந்த உறுதித்தன்மை ஏன் அவருடைய மகன் திரு அன்புமணி கிட்ட இல்ல? அப்பா நீ செயல் தலைவர் தான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்நேரம் ஓகேன்னு சொல்லிட்டு வந்திருக்கணுமே. ஏன் அப்பா பேச்ச கேட்க மாட்டேங்கிறாரு? நானும் அதை கேட்கணும்னு தான் சொல்றோம். அப்பா பேச்ச கேளுங்கன்னு சொல்றீங்க. கட்டாயம் சொல்லுங்க. ஐயாட மட்டும் உட்காந்து பேசிட்டாருன்னு வச்சுங்க, 1 வாரம் 10 நாள் தலைவரை கொடுத்துருவார்.